ஹாய் கைஸ், இன்றைக்கி பவனியோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல். அவளை எழுப்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. யூஸ்வலாக அவள் 10 to 11 தான் எழுந்துக்குவா. ஆனால் இன்றைக்கி 7:15க்குலாம் எழுப்பிட்டோம். அவளை ஃப்ரெஷ்அப் பண்ண கூட்டின்னு போனாங்க எங்கள் மம்மி. அந்த கேப்பில் நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஸ்டீம் ஆப்பிள் வச்சு பனானா வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அவளை கூட்டின்னு போய் ப்ரேயர் பண்ண வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிற வழியில் கோயிலில் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸ்கூலுக்கு போனதுமே ஒரே அழுவு உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் எப்படியோ அங்கே இருக்க பிரின்ஸிபல்லாம் என்ன பண்ணாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்களே கூப்பிட்டுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போயிட்டாங்க. போய் விளையாடிட்டு இருந்தா போல் கொஞ்சம் நேரம் ஆக்டிவிட்டி கேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பண்ணிகிட்டு இருந்தா போல். அதுக்கப்புறமா சென்டரில் வந்து அம்மான்னு சொல்லி அழுதுருக்கா. பட் டீச்சர்ஸ் அங்கே இருக்க மேம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க பேரண்ட்ஸை வெளியவே வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபஸ்ட் டேன்றதுனால ரொம்ப அழுவாங்கன்றதுக்காக வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு 2 hours கிட்டே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு அரௌண்ட் 12:15க்கு வெளியே வரும்போது அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்தா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வாட் டு டூ, ஷீ ஹேஸ் டு ஸ்டெப் இன் டு ஸ்கூல் இல்லையா? ஸோ அதனால் யூஸ் டு வாய்க்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளும் மனசை கொஞ்சம் தெம்பாக்கிக்கிட்டு இது பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறமா அவள் வந்ததுமே பார்த்தா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எதுவுமே சாப்பிடவே இல்லை, வெறும் பனானா மட்டும் தான் சாப்பிட்டுருந்தா. சரி, அங்கேயே ஸ்லைடு இருந்துச்சு, ஸ்லைடில் விளையாட வச்சு அப்படியே ஊட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு வர வழியில் இன்றைக்கி ஸ்கூலில் வேறு பேக் கொடுத்தாங்க அவளுக்கு. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவள் பேக்கை கழட்டவே இல்லை, அப்படியே மாட்டிகிட்டே இருந்தா. சரி, பேக்கெலாம் மாட்டிகிட்டு வந்தால் எங்கள் அம்மா எங்களை வெல்கம் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியே வீட்டுக்கு வந்ததுமே மேக்ஸி எல்லாம் எங்களை வெல்கம் பண்ணிச்சு. புதுசாக பார்த்தா அவள். அதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா ஃபைனலாக இன்றைக்கி அவள். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் அவளுக்கு கன்வே பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.